குளோபல் புரோக்கரேஜ் நிறுவனமான ஜெஃப்ரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 11 ஸ்டாக்கு அதெல்லாம் 12 to 30% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல 6 ஸ்டாக்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ரிமைனிங் உள்ள 5 ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ரோடெக் லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1162 ரூபாய். 3000 வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் மேக்ஸ் ஹெல்த் கேர் லிமிடெட். இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 700 ரூபாய். 1920 ரூபாய் வரையும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி நிறுவனம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 750 ரூபாய். 1860 ரூபாய் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபோர்த் ஒன் டிவிஎஸ். இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2050 ரூபாய். 5000 வரையும் 5 வருஷத்துக்குள்ள அடுத்த 5 வருஷத்துல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜொமேட்டோவுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 174 ரூபாய். 400 ரூபாய் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் ஷேர் மார்க்கெட்ல டெய்லி ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணும். எனக்கு யாராவது மார்க்கெட்டை கைட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, என்ன பண்றது தெரியல, கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. உங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டை பத்தி கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.